வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது நிவின் பாலி நடிப்பில் வெளிவந்திருந்த பேபி கேர்ள் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேயே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிறந்த ஒரு கை குழந்தை காணாம போயிருது. யார் கடத்தினா, எதுக்காக கடத்திருப்பா, இந்த குழந்தை கடச்சிதா இல்லையா, இதுக்கு நடுவில் அட்டண்டரா இருக்கக்கூடிய நிவின் பாலி எப்படி சம்பந்தப்பட்டாரு, அட்லாஸ் குழந்தை எப்படி காப்பாத்தினாங்கிறதா படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்தது. நிவின் பாலி அவரோட முடிஞ்ச நடிப்பை நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். என்ன படத்தோட கதை ஸ்டார்டிங்ல தொடங்குறதுனால ரொம்ப விறுவிறுப்பா வந்துட்டு கதையை கொண்டு போய் இன்ட்ரோல் பாயிண்ட்ல நல்லாவே ஒரு ட்விஸ்டோட எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மூவ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஒரே இடத்துல குழந்தை சுத்தி இருக்குதோ, கடைசியா வந்துட்டு குழந்தை உங்க கையில தான் இருக்கு நிவின் பாலி தெரிஞ்சுப்பேன். இதனால வந்துட்டு அங்கேயே தட்டி கேட்காம அங்கேயே அவனை பிடிக்காம திரும்ப ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தது. அட்லாஸ் அந்த குழந்தை வந்துட்டு அவங்க பெற்றவங்களுக்கே வந்துட்டு பெருசா ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு தெரியும் போது இது கடைசி லிச்சோமோல்ட்டே இருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு வந்துட்டு முன்னாடியே வந்துருது. ஆனா அதுக்கப்புறமேட்டு நிவின் பாலி எடுத்த அந்த ஒரு டிசிஷன்லாம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேணும்னே ஒரு மணி நேரம் கடத்தணுமா அப்படின்ட்டு இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. சட்டுப்புண்ணு படத்தை வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். பட் அந்த இடம்லாம் கொஞ்சம் வேகா இருந்தாலும் ஓவராலா படம் முடியும் போது ஓகே, நம்ம முன்னாடி நடிச்சதே எப்படியே கிளைமேக்ஸ் வந்துட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அந்த பிளான் வந்து நிவின் பாலி பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்க. நன்றி, வணக்கம்.